வெளியே வேற மழை பெய்யுது. மேடம்க்கு ஏதாவது தோணுதா? ஆ தோணுதே. சூடா ஒரு டீ அப்புறம் ஒரு வடை சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. உன்கிட்ட கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? ஏன் தரணி, வேற எதுவுமே தோணலையா? இப்ப என்ன தோணுங்கிற? சரி, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. பேசலாமே. நாளைக்கு நம்ம ஷாப்பிங் போலாமா? நாளைக்கே வா. சேலரி இன்னும் போடலாமா? நம்ம வேணா நெக்ஸ்ட் வீக் போலாமா? ஆ இல்ல இல்ல இல்ல, நாளைக்கே போலாம் ப்ளீஸ். பொண்டாட்டி புரிஞ்சுக்கோடி, இன்னும் சேலரி போடல, அப்புறம் எப்படி போக முடியும்? அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எப்படி நீ பாத்துக்க போறியா? அடி, உன்னே நான் தான் பாத்துக்கணும். இதுல நீ என்ன பாத்துக்க போறியா? அட இல்லடா, ஆன்லைன்ல ஒரு ஆப் வந்திருக்கு, லோன் ஆப். ஒரு 10,000 வாங்கினா மாசம் 1000 ரூபாய் கட்டினா போதுமா? நம்ம அதுல இருந்து ஒரு 10,000 வாங்கி ஷாப்பிங் போலாம். உன்னோட சேலரி வந்ததும் அதுல கொடுத்துடலாம். எப்படி? இன்ட்ரெஸ்ட் கூட ரொம்ப கம்மி தான். அதனால ஒரு ப்ராப்ளம் வராது. ஃபோன் ஆப் தானே, நம்மள என்ன நேர்ல வந்து கழுத்து பிடிக்க போறாங்க? ப்ளீஸ்டா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சேலரி வந்ததும் நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் வாங்கினா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஹேய், நான் தான் சொல்றேனே, ஜஸ்ட் ஃபோன் ஆப். இதுல என்ன ப்ராப்ளம் வந்துற போகுது? ப்ளீஸ்டா. பொண்டாட்டி, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா நம்ம கடன் வாங்கலாம். ஆனா இந்த மாதிரி ஆடம்பர செலவுக்குலாம் கடன் வாங்கக்கூடாது. நான் சிரிச்சுட்டே சொல்லும் போதே கேட்டுக்கோங்க. அப்புறம் என்ன கோவப்பட வச்சிடாதீங்க. தருமே, கொஞ்சம் திரும்படி. இங்க பாருன்னு சொன்னேன். என்ன, நான் நினைச்சதை நினைச்ச நேரம் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற? அப்புறம் நான் கோவப்படாம என்ன பண்றது? செல்லக்குட்டி, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. பாரு, அளவான சேலரியில நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கடன்லாம் நம்ம வாழ்க்கையவே அழிச்சிரும். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, இது நல்ல ட்ரஸ்டடான ஆப் தான். இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிற. சரி விடு, நீ வாங்கிரு. நான் சேலரி வந்ததும் கட்டிடுறேன். அப்படி வாங்க வேலைக்கு என் செல்ல புருஷா. ஐ லவ் யூ. அப்போ வெளியே மழை பெய்யுது. இப்ப ஏதாவது தோணுதா? ஓய், என் கண்ணை பாருடி. உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே, நீ மட்டும் போயென்றா அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே, நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்த மேனி மேலே. ஏதோ ஏதோ வலி எந்த மூலங்களில். வாயில இருந்து 32 பழம் தெரியுது. பின்ன இதை விட ஒரு புருஷனுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? சரி, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, தூங்கு. தூங்குறதுனா இருக்கட்டும், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ படிக்கிற ஏமாத்திர மாட்டியே? லூசு, நான் என்ன லவ்வரா? புருஷன்டி. நான் அதை சொல்லல. நீ நாளைக்கு என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போவல, ப்ளீஸ். சரிடி, நான் கூட்டிட்டு போறேன். அதான் சொல்லிட்டேன்ல, பட் அளவா பர்ச்சேஸ் பண்ண. அதான் நான் பாத்துக்கிறேன். என்னடி இவ்வளவு பெரிய ஷாப்புக்கு கூட்டிட்டு வந்திருக்கா? எங்கெல்லாம் வாங்கினா எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கும். வா, வேற எங்கேயாவது போலாம். இங்க வாங்கினாதான் கிளாத் எல்லாம் நல்ல குவாலிட்டியா இருக்கும். நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. நம்ம கிட்ட அவ்வளவு பணம்லாம் கிடையாது. அதான் ஆப்ல லோன் வாங்கிட்டமே, அப்புறம் என்ன? இங்க பாரு, இப்படி முகத்தை சீரியஸா வச்சுக்காத. சிரிச்சுட்டே எல்லார்கிட்டயும் பேசு. அப்பதான் நம்மள ரிச்சானவங்க நம்புவாங்க. தாரணி, இதெல்லாம் வேணாம். நம்ம வாழ்க்கையை நிம்மதியா வாழணும்னா இந்த மாதிரி கடன்லாம் தேவையில்லாதது. தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுரு. இங்க பாரு ராம், நீ என்ன மேரேஜ் பண்ணும்போது என்கிட்ட என்ன சொன்ன? என்ன ஹாப்பியா வச்சுப்பேன்னு சொன்னல. இதெல்லாம் தான் என்னோட ஹாப்பினஸ். தயவு செஞ்சு என்ன அப்படியே வாழ விடு. அதெல்லாம் கரெக்ட் தாண்டி. அதுக்காக கடன் வாங்கி இவ்வளோ காஸ்ட்லியா ட்ரெஸ் எடுக்கணுமா? அதெல்லாம் ரொம்ப தப்புடா. பாரு, நான் சிரிச்சுட்டே பேசுறதுக்காக கோவம் எல்லாம் நினைச்சுக்காத. எனக்கு பயங்கரமா கோவம் வருது. மற்றவங்க முன்னாடி இந்த மாதிரி என்ன இன்சல்ட் பண்ணாத. என்னது இன்சல்ட் பண்றனா? லூசு, நமக்குள்ள தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நைஸா வா, காஸ்டியூம்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம். தயவு செஞ்சு இங்க வச்சு எதையாவது பர்ச்சேஸ் பண்ணிடாத, ரொம்ப கஷ்டமா போயிடும். நீ எதுக்கு பயப்படுற? நான் என் கையில கேஷ் வச்சிருக்கேன். எனக்கு எந்த பயமும் இல்ல. வாங்கிட்டு கடனை நம்ம அடைக்க போறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல தாரணி. நீ பண்றது ரொம்ப தப்பா இருக்கு. எத்தனையோ அவேர்னஸ் கொடுக்குறாங்க, அப்படிலாம் பார்த்தும் உனக்கு புத்தி வரல பாரு. டேய், ஃபோன் ஆப்டா. அவங்க என்ன நம்ம நேர்ல வந்து கழுத்தி அப்படிக்க போறாங்க? விடு. சரி, நான் சூஸ் பண்றேன். எனக்கு எது நல்லா இருக்குன்னு நீ வந்து எடுத்து கொடு. நீ எடுத்துட்டு வா, அப்புறம் பார்க்கலாம். கடவுளே, இது எங்க போய் முடிய போதோ தெரியல. இவ பாட்டுக்கு கடன் வாங்கி வைக்கிறான். நம்ம கிட்ட அவ்வளோ பணம் கூட கிடையாதே. சேலரியில கூட பட்ஜெட் போட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே கரெக்டா மாச கடைசியில டேலி ஆயிரும். இவ புரிஞ்சுக்காம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பிரைஸ் எவ்வளோ? இங்க ரிச்சான ஆளுக்கு வந்து போற இடம். இப்படிலாம் அசிங்கமா கேட்காத. என்னது அசிங்கமா? அடியே, பிரைஸ் எவ்வளோ தானே கேட்டேன். ஜஸ்ட் 10,000 அவ்வளவுதான். 10,000? தயவு செஞ்சு கொண்டு போய் வச்சிரு. இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. இதைத்தான் நான் எடுப்பேன். சரி, அப்படி எடுக்கிறதா இருந்தா கூட நல்ல ட்ரெஸ் எடுக்கலாம்ல. இப்படி ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்கு. நீ போடுவியான்னு கூட எனக்கு தெரியல. நீ தானே சொல்லுவ நான் ஸ்லீவ்லெஸ் போட்டா நல்லா இருக்குன்னு. அப்புறம் என்ன?
ஏய் நீ என்ன போட்டாலும் அழகாக தான் இருப்ப ஆனால் இஎம்ஐ அது இதுன்னு ஏகப்பட்ட தொலை இருக்கு அதெல்லாம் தாண்டி இது தேவையான்னு யோசிக்கிறேன். உனக்கு வேணா தேவையில்லாம இருக்கலாம், எனக்கு இது தேவை, எனக்கு பிடிச்சிருக்கு. நீ இப்போ எடுத்து தரவே மாட்டியா? சரி எடுத்துக்கோ, வேற என்ன பண்ணுறது? மேடம், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு உண்மையாவே நல்லா இருக்கும். பெல் போட்டுலாங்க. ஏய் என்ன, ஓகே தானே? எனக்கு என்னமோ இது சரியா படல தாரணி, வேணாமே. சும்மா இப்படியே சொல்லிட்டு இருக்காத, அதெல்லாம் இது நல்லா தான் இருக்கும். அண்ட் கடன்லாம் ஈஸியாக கட்டிடலாம். நீ ஒன்றும் பயப்படாத, வேணும்னா நான் ஒர்க் போகிறேன். மேடம் பில் போட்டுடலாங்க? ஆ பில் போட்டுங்க. ஓகே மேடம், அடிக்கடி வாங்க, உண்மையாகவே கலெக்ஷன் நல்லா இருக்கும். இன்னும் வேற ஏதாவது பார்க்கணும்னா பாருங்க. சார் உங்களுக்கு? இல்ல இல்ல எனக்கு இது வேணாம், நீங்க இதை மட்டும் பில் போட்டு கொடுத்துருங்க போதும். ஓகே மேடம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் பில் போட்டு கொடுத்துட்றோம். சூப்பர்ல, ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? ட்ரெஸ் எல்லாம் நல்லதா இருக்கு, நீ பண்றதான் எதுவுமே சரியில்லை. இதெல்லாம் வேணாம் தாரணி. ஏய் சும்மா இருடா, பாதி காசு தான் செலவு பண்ணியிருக்கேன். இன்னும் மீதிய நம்ம இன்னும் ஜாலியாக செலவு பண்ணலாம். நம்ம ஸ்டேட்டஸ் போட்டு எல்லாருக்கும் காட்டலாம். ஏய் இதுக்காகவா இவ்வளவும் பண்ணிட்டு இருக்க? லூசு, மற்றவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது, நமக்காக தான் வாழணும். ஸ்டேட்டஸ் போட்டு மற்றவங்க கிட்ட நம்ம ஹாப்பியா இருக்கும்னு காமிக்கிறதுல என்ன இருக்க போகுது? உண்மையாவே நம்ம ஹாப்பியா இருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம நிம்மதி சந்தோஷம் எல்லாமே தொலைஞ்சிடும்டி. அட சும்மா போட மாட்டேன், அதெல்லாம் நீ பார்த்துப்ப, எனக்கு நல்லா தெரியும். அட என்ன இது, மெசேஜா வந்துட்டே இருக்கு. இந்த ஆப்ல லோன் எடுத்து தப்பா போச்சு. 1000 rupees மந்த்லி கரெக்டாக கட்டி முடிச்சாச்சு. மறுபடியும் 10,000 ரூபாய் கட்டணுமா? ஆ எவ்வளோ நாள் ஆகுறது? எங்களால முடியாதுப்பா. இதுக்கு மேல இந்த ஆப்பை தூக்கி போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதா. ஆஃப்டர் ஆல் ஃபோன் தானே, இவன் என்ன நேர்ல வந்து கழுத்தியா பிடிக்க போறான்? புஃப். அட என்னடி பயப்படாம நிக்கிற? இல்ல, ஒரு விஷயம் யோசிச்சுட்டே இருந்தேன், அதான். அப்படி என்ன திங்கிங் என் பொண்டாட்டிக்கு? நான் சொன்னா நீ திட்ட மாட்டியே. ஏய் மறுபடியும் ஏதாவது ஆப்ல லோன் வாங்கிட்டியா என்ன? இல்ல இல்ல, அன்னைக்கு நம்ம லோன் வாங்கணும்ல, அதுல மாசம் 1000 rupees கட்டினா போதும்னு சொன்னாங்க. ஆனா திரும்பவும் இப்ப 10,000 ரூபாய் கேக்குறாங்க. அதான் நான் அந்த ஆப்பை டெலீட் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டேன். என்ன மறுபடியும் 10,000 கட்டுமா? ஏய் நீ நல்லா பார்த்துட்டு தான் அந்த ஆப்ல கடன் வாங்கினியா? தேவையில்லாத பிரச்சனை எதுவும் வந்துட போதுடி. நல்ல ட்ரஸ்டட் ஆப் தான் சொன்னாங்க. ஆனா இப்படி திரும்பவும் கேட்பாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. சரி சரி அதான் ஆப் டெலீட் பண்ணிட்டல, விடு. இப்பவுமே எதுக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஏய் அதான் நான் கூட இருக்கேன்ல, அப்படிலாம் எந்த பிரச்சனையும் வராது. சரி சமைச்சு முடிச்சிட்டியா இல்லையா? இதே திங்கிங்ல இருந்தனா அதான் என்னால எதுவுமே பண்ண முடியல. ஒரு ஹெல்ப் பண்றியா? நீ போய் கடையில டிஃபன் வாங்கிட்டு வந்துறியா? சரி நீ எதுவும் யோசிக்காத, மனசை போட்டு குழப்பிக்காத. அதான் டெலீட் பண்ணி தூக்கி போட்டல, விடு. நான் கடைக்கு போய் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிட்டு வரேன். ம் சரிடா. கடவுளே, தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து வச்சுட்டோமோ? தாரணி, கையை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். உனக்கு அந்த ட்ரெஸ் தேவையா? நீ அதை போட கூட மாட்ட. தேவையில்லாம ஒருத்தி வாங்கினான்னு சொல்லி அதாசப்பட்டு நீ வாங்கி இப்ப இதெல்லாம் உனக்கு தேவையா? என்ன இது, திரும்ப திரும்ப மெசேஜ் வருது. நம்ம தான் இந்த ஆப்பை டெலீட் பண்ணிட்டோமே. என்ன இதெல்லாம், என் போட்டோ இப்படி தப்பு தப்பா ஆஃப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த நம்பர்லாம் கூட நம்ம கிட்ட கிடையாதே. எப்படி இதெல்லாம் தேவையில்லாத வேலை பார்த்துட்டோம். 10,000 தரலைனா இதை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுவானா? இதுக்கு மேலையும் உயிரோடவே இருக்கக்கூடாது. அன்னைக்கு அவர் சொன்னாரு, நம்ம தான் கேட்காம விட்டுட்டோம். எல்லா தப்பும் என் மேலதான், என் மேலதான். தேவையில்லாத கடன் வாங்கி இவ்வளோ பெரிய அசிங்கத்தை தேடிக்கிட்டோமே. இதுக்கு மேலையும் உயிரோடவே இருக்கக்கூடாது. சி, இதை பார்த்தா அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் நான் வேணும்னே பண்ணது நினைக்க மாட்டாங்க. இதுக்கு மேலையும் ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க கூடாது. ஏமா தற்கொலை பண்ணிருக்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இங்க பாரு, ஒருத்தங்களை கொலை பண்றது எவ்வளவு பெரிய அஃபென்ஸோ அதே மாதிரிதான் தற்கொலை பண்ணிக்கிறதும். உன்னோட உயிரை எடுத்துக்கிற உரிமை உனக்கே கிடையாது. சொட்டப்படி இது ரொம்ப பெரிய தப்பு. சரி உனக்கு என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடு. உன்னால எழுதி கொடுக்க முடியலனா வாக்கு மூலமா சொல்லு, அதை நான் எழுதிக்கிறேன். சொல்லிப்போம். புருஷன் மாமியார் கொடுமை இந்த மாதிரி ஏதாதான்? இல்ல சார். அப்புறம் என்னோட வாய் திறந்து சொல்லுங்க. சார் நீங்க தப்பா எடுத்துக்கலாம், நடந்ததை நான் சொல்லலாமா? ஏன்னா இந்த மாதிரி நிலைமையில இருந்து அவ மீண்டு வந்திருக்கா. நீங்க கேள்வி கேட்கும் போது அவளுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். இல்ல சார், இந்த மாதிரி நிலைமையில நாங்க அவங்க கிட்ட தான் கொஸ்டின் பண்ணுவோம். அவங்க தான் இது கேன்சல் பண்ணணும். ஏமா கேட்டுட்டே இருக்கல, வாய் திறந்து பதில் பேசு. சார், ஒரு லோன் ஆப்ல லோன் வாங்கணும். 1000 rupees கட்டினா போதும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க 10 months கட்டி லோனை கரெக்டாக முடிச்சிட்டோம். ஆனால் அதுக்கப்புறமும் மேலே 10,000 கட்டணும்னு சொல்லி அவங்க ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. அதை பார்த்ததுமே நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன்.
ஸோ ஃபோனில் அந்த ஆப்பை டெலிட் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏகப்பட்ட கால்ஸ், ஏகப்பட்ட மெசேஜ். ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு, அதில் என்னோட ஃபோட்டோ மாஃப் பண்ணி வந்துருந்துச்சு. ஏமா எவ்வளோ அவேர்னஸ் கொடுத்தாலும் நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? ஆன்லைன் ஃப்ராடுன்னு எத்தனை அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு, எதையுமே பார்க்கறது கிடையாது. இந்த மாதிரி எதுலையாவது போய் விழுந்து இப்படி ஏமாற வேண்டியது ஏன்? நீங்க நியூஸ் சேனல்லாம் பார்க்கறதில்ல? இந்த மாதிரி ஆன்லைன் ஃப்ராட் எத்தனை இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஒரு மெசேஜ் டச் பண்ணா போதும், உடனே உங்க ஃபோன்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் அவங்க கலெக்ட் பண்ணிடுறாங்க. நீங்களாம் படிச்சவங்க தானே, இந்த மாதிரி ஆப்லாம் ஏமாறீங்க? அந்த லோன் நீங்க அப்ளை பண்ணும்போதே உங்களோட டீடைல்ஸ் மொத்தமும் கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, உங்களோட போட்டோஸ், உங்களோட ஃபோன் கான்டாக்ட் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாமான்னு அதில் மெசேஜ் வந்திருக்கும். எல்லாத்துக்கும் நீங்க ஓகே சொல்லி தான் அந்த லோனே எடுக்கிறீங்க. இந்த மாதிரி பட்டதெல்லாம் ஏமாத்து வேலைன்னு உங்களுக்கே தெரிய வேணாம்? சாரி சார், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கல. ஏமா இப்படி ஏமாந்தவங்களாம் சாகணும்னா ஊர்ல எத்தனையோ பேர் செத்து தான் போகணும். எத்தனையோ இடத்துல இந்த மாதிரி ஆன்லைன் கிரைம் நடந்துட்டே தான் இருக்கு. இது தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க, எத்தனையோ அப்போ முடக்கியாச்சு. ஆனா திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. டிஜிபி சைலேந்திர பாபு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எத்தனையோ இடத்துல அவேர்னஸ் கொடுக்குறாரு. ஃபோன் எடுத்து இன்ஸ்டால ரீல்ஸ் பார்க்கறதுக்கும் யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கும். ஆனா நியூஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. இந்த மாதிரி அவேர்னஸ்லாம் பாருங்க, அப்பதான் புத்தி வரும். இது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ சைபர் கிரைம் நடக்குது. அதுல இது ஒண்ணு அவ்வளவுதான். நீங்க இதுக்கே உடஞ்சு போயிடாம இதுல இருந்து வெளியே வர பாருங்க. தம்பி பாத்துக்கோங்க, உங்க போட்டோ எதுவும் ஆன்லைன்லாம் வரல, ஜஸ்ட் உங்களுக்கு மட்டும் தான் சென்ட் பண்ணிருக்கோம். ஆனா இதை விட மோசமான கிரைம்லாம் நடந்திருக்கு. ஸோ இதை தூக்கி போட்டுட்டு அடுத்து என்னன்னு பாருங்க. இனிமே இந்த மாதிரி ஏமாறாம இருங்க. படிச்சவங்க தானே, புத்தியோட நடந்துக்கோங்க. சாரி சார். ஏமா என்கிட்ட சாரி சொல்லி என்னங்க போகுது? முதல்ல இந்த மாதிரி கடன்லாம் வாங்காம இருங்க. ஆடம்பர வாழ்க்கையை விட அத்தியாவசியத்துக்கு என்ன தேவையோ அதை வச்சு வாழுங்க. அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது. சாரிங்க, நீங்க முன்னாடியே எனக்கு சொன்னீங்க, நான் தான் கேட்கல. அதுக்காக உன் உயிரை விட போயிருவியா? என்னை பத்தி யோசிச்சு பாத்தியாடி? என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நீ இல்லாம நான் மட்டும் எப்படி இருந்துருவேன்? சாரிங்க, எனக்கு இப்பவும் உயிரோட இருக்கவே பிடிக்கல. என்ன நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு. இப்படி ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டேன். என்னை மாஃப் பண்ணி அவன் அனுப்பியிருக்கான். 2-3 கான்டாக்ட்ஸ் கூட அனுப்பியிருக்கான். இதெல்லாம் எல்லாரும் பார்த்துருப்பாங்கல்ல, ரொம்ப தப்பா இருக்கும்ல. என்னை எல்லாரும் கேவலமாக தான் நினைப்பாங்க. இதை நான் வேணும்னே போட்டிருக்கேன்னு. அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. இதெல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையில கடந்து போயிடுவாங்க. இன்னைக்கு நீ, நாளைக்கு இன்னொரு ஃபோட்டோ. அதனால இதெல்லாம் யாரும் கவனிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காத. உனக்கு நான் இருக்கேன், எப்பவும் நான் இருப்பேன். இந்த மாதிரி முடிவை என்னைக்குமே எடுத்துடாத. உன் பிரச்சனை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, இப்படி ஒரு முடிவை எடுப்ப. சாரிங்க, என்னால் இதுல இருந்து வெளியவே வர முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் செத்தே போயிருக்கலாம். உயிரோட இருக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. வாரணி, வாரணி, இதெல்லாம் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இன்னும் நீ அதுல இருந்து வெளியே வரலையா? முடியலங்க. நான் செஞ்சது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். எனக்கு நினைச்சாலே ஈரக்குலையும் நடுங்குதுங்க. திரும்ப திரும்ப அது மனசுக்குள்ள வந்து வந்து போயிட்டே இருக்கு. நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. யார் என்ன பார்த்தாலும் என்ன தப்பா பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. பாரு, உன்னை யாரும் தப்பா நினைக்க போறதில்ல. தெரிஞ்ச எத்தனையோ பேர் தன் உடம்ப காட்டி போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி அது மூலமா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இது உன்னை எவனோ ஒருத்தன் மாஃப் பண்ணி அனுப்புனது. இதுக்காக நீ இவ்வளோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்டர்நெட் முழுக்க எவ்வளவோ குப்பை இப்படி இருக்கு. அதுல இது அப்படியே கிராஸ் ஆகி போயிடும். இப்போ உனக்கு அந்த கவலை கூட வேண்டாம். அது எல்லாமே டெலீட் ஆயிருச்சு. இருந்தாலும் எனக்கு கில்ட்டியா இருக்குங்க. நீங்க சொல்ல கேட்காம அந்த ஆப்ல லோன் வாங்கி நான் தானே பிரச்சனை இழுத்து வச்சுக்கிட்டேன். இங்க பாரு, அதை மறந்து வெளியே வர பாரு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, என்னால முடியல. 4 பேருக்கு இது தெரிஞ்சா எவ்வளவு பெரிய அசிங்கம். அதை பத்திலாம் நான் யோசிக்கவே இல்லை பாருங்க. எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இங்க பாரு, நடந்ததெல்லாம் மறந்துரு. அது ஒரு விஷயமே இல்லை. தயவு செஞ்சு தூக்கி போட்டுட்டு நம்ம லைஃபை பார்க்கலாம். நீ நாளுக்கு நாள் இதையும் நினைச்சு அழுதுட்டே இருந்தீங்கன்னா நம்ம லைஃப்ல இருக்கிற சந்தோஷம் நம்ம விட்டு மொத்தமா போயிடும். இதே மாதிரி எவ்வளவோ ஃப்ராட் எவ்வளவோ வாழ்க்கையில நடந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் அவங்க கடந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் தூக்கி போடு. இது ஒரு விஷயமே இல்லை. 4 பேர்னு மற்றவங்களை பத்தி நீ யோசிக்காத. நம்ம வாழ்க்கை நமக்கானது தாரணி. அதை நமக்காக தான் வாழணும். இங்க பாருடி, இங்க பாரு. இல்ல, உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. ஏய், இவ்வளோ தூரம் சொல்லிட்டே இருக்கேன், என்னடி இப்படி அழுதுட்டே நிற்கிறேன்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எப்பவும் சிரிச்சுட்டு கலகலன்னு இருந்துட்டு இருந்த, இப்படி ஒரு விஷயத்தினால நீ முடங்கி போறத என்னால் பார்க்க முடியல. உனக்கு வேணும்னா சொல்லு, நம்ம இங்கேருந்து எங்கேயாவது தூரமாக போயிடலாம்.
இங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உன்னால ஃபேஸ் பண்ண முடியல அப்படிதானே? சரி, நம்ம எங்கேயாவது லாங்கா போயிட்டு வரலாம். கொஞ்சம் உனக்கு ரிலாக்ஸா இருக்கும். இல்லைங்க, அதெல்லாம் வேணாம். நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தா கேட்க மாட்டேன். ஒரு நிமிஷம் இரு வரேன். தாரணி குட்டி, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமே? என்ன கட்டிப்பிடிச்சிட்டு தான் தூங்குவ. இப்ப நீ சிரிக்க போறியா இல்ல உன்னை வந்து கிச்சு மிச்சு காட்டவா? இங்க பாரு, இப்போ ஒழுங்கா அழகி நிறுத்திரு, இல்லைன்னா பக்கத்துல வந்து கிச்சு கிச்சு காட்டுவேன். ஏங்க சும்மா இருங்க. இப்ப நான் உன்னோட ஏங்க இல்ல, நான் டேடி. சும்மா இருங்க, நானே சோகத்துல இருக்கேன். இங்க பாரு, இப்ப நான் டேடி. நீ என்ன சுகமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, சரியாயிரும். என்ன ஹக் பண்ணிக்கோ, சரியா போயிரும். இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம். ஃபர்ஸ்ட் நீங்க இதை கழட்டுங்க. என்னங்க நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக எனக்கு வேற வழி தெரியல. சரி, உனக்கு தான் டேடினா ரொம்ப பிடிக்குமே. இந்த ட்ரெஸ் போட்டவங்களே போய் கட்டிப்பிடிப்ப. இப்ப என்ன பார்த்துட்டு சும்மா நிக்கிறேன்? சோ, நீங்க முதல்ல கழட்டி மாத்திட்டு வாங்க. சரி சரி, நான் போறேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி முகமூடி போட்டு நிறைய பேர் சிரிக்க வைப்பாங்க. அதே மாதிரி தான் நிறைய பேர் முகமூடி போட்டு நிறைய பேர் அழ வைப்பாங்க. இது நமக்கு ஒரு லெசன். இதுக்கு மேல இதை நீ மனசுல போட்டு சுமந்துட்டு இருக்காத. தயவு செஞ்சு இதுல இருந்து வெளியே வாடா. சரி சரி, முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை மாத்துங்க. எனக்கு பார்க்கறதுக்கு காமெடியா இருக்கு. இவ்வளவு நாள் என் பொண்டாட்டி சிரிக்கவே இல்லை. கொஞ்சம் சிரிச்சிட்டானா நான் மாத்திட்டு வந்துடுவேன். சரி சரி, நீங்க போய் மாத்திட்டு வாங்க. இப்ப சொல்லு, நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா? இல்லைங்க, அதெல்லாம் வேணாம். நம்ம இருக்கிறத வச்சு நிம்மதியா வாழ்ந்தாலே நம்ம லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேவையில்லாத கடன்லாம் இப்படிதான் வாழ்க்கையை அழிச்சிரும். எனக்கு அது புரிஞ்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி விடு, நம்ம எங்கேயாவது லாங்கா போயிட்டு வரலாம். இங்க இருக்கிற மனுஷங்களை நீ மீட் பண்ணிட்டே இருந்தா உனக்கு அந்த உறுத்தல் இருந்துட்டே இருக்கும். நம்ம எங்கேயாவது ரொம்ப தூரம் போயிட்டு வரலாம், ஹாப்பியா இருக்கலாம். ஆனா ஒன்னடி, இனிமே இந்த மாதிரி எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, என்கிட்ட ஓப்பனா சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி சாகரன் மட்டும் முடிவெடுக்காத. ஏன்னா நீ தான் என் உயிர். நீ போனா நானும் உன் பின்னாடியே வந்துடுவேன். என்னங்க நீங்க இப்படிலாம் பேசிட்டு, அப்படிலாம் உங்க உயிரை நான் போக விட்டுற மாட்டேன். ஆனா நீ என்னை விட்டு போக நினைச்சிட்டல, அதை நினைக்கும் போது இப்பவும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரிங்க, இனிமே அப்படி ஒரு முட்டாள்தனத்தை என்னைக்குமே பண்ண மாட்டேன். சரி, லாங் டிரைவ் போலாமா? கூடியிருந்திட எனக்கு சென்மோன்னு போதுமா? 100 சென்மோ வேணும், அதை கேட்கறே சாமிய. 100 சென்மோ நமக்கு போதுமா? வேறு வரும் கேட்போம். அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் போனா செலவாகும். அப்புறம் திரும்பவும் நம்ம கடன் வாங்கணும். என்னது, திரும்பவும் கடனா? இங்க பாரு, இந்த தடவை கடன்லாம் வாங்க தேவையில்லை. என்கிட்ட சேலரி இருக்கு. நம்ம அந்த சேலரிக்குள்ள பட்ஜெட் போட்டு நம்ம லைஃபை ஹாப்பியா வாழலாம். நீ தேவையில்லாதெல்லாம் யோசிக்காத. உனக்கு தேவையானது நான் பண்றேன். நீ எப்பவும் சிரிச்சுட்டே சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். லவ் யூங்க. லவ் யூ டூடி பொண்டாட்டி. ஏங்க, என்ன மாதிரி நிறைய பேர் இப்படி ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத கடன்ல சிக்கி வாழ்க்கையை சீரழிச்சிடறாங்கல்ல. பாவம் என்ன. கரெக்டு தான், நிறைய பேர் சூசைட் கூட பண்ணிடுறாங்க. ஆனா முகம் தெரியாத யாரோ ஒருத்தன் பண்றதுக்கு நம்ம ஏன் சாகணும்? இன்டர்நெட்ல ஏகப்பட்ட குப்பை இருக்கு. அதுல இது ஒண்ணுன்னு எல்லாரும் அடுத்தடுத்து கடந்து போயிடுவாங்க. அதை புரிஞ்சுக்காம நம்ம வாழ்க்கைய நம்ம இழந்துறோம். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை அடுத்தடுத்துன்னு கடந்து போய் வாழ்ந்துட்டே இருக்கணும். வாழ்ற வாழ்க்கை நமக்கானதா இருக்கணும். முள்ளு குத்தும் போதே கத்துற நம்ம டாக்டர் ஊசி போடும் போது பொறுத்துக்கிறதுல அதே மாதிரிதான் எதிர்கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாமே வெறும் தூசி மாதிரி தான். தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். சாரிங்க, இவ்வளவு நாள் நானும் கடந்து வராம உங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன்ல. பரவாயில்லடி பொண்டாட்டி, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியா இருக்கலாம். நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். சாகவரும் கேட்போம் அந்த சாமிய, அந்த சாமிய. காத்தாலும் கடலாக நீ இருந்தாலும் ஆசமான போதிலும். என்ன பொண்டாட்டி, இப்போ உனக்கு ஹாப்பியா? பயங்கர ஹாப்பியா இருக்கேன். உங்களை மாதிரி ஒரு புருஷன் இருக்கும்போது எனக்கு என்னங்க பயம்? பாரு, கொஞ்சம் மாசமா மேடம் ரொம்ப அழுதுட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க தானே சொன்னீங்க தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும்னு. பொண்டாட்டி, உன் பேச்சு சிரிப்பு இதெல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்பதான் மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் ஒரு லூசுங்க. பாரு, அது உனக்கே தெரிஞ்சிருச்சா? நான் நம்மளை பத்தி யோசிக்காம யார் யாரையோ பத்தி யோசிச்சு பயந்து இருந்துட்டே இருந்திருக்கேன். ஆனா என் கூட லைஃப் லாங் இருக்க போற நீங்களே எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க. இப்போ எனக்கு எவ்வளோ நிம்மதியா இருக்கு தெரியுமா? இனி நான் யாரை பத்தியும் கவலைப்பட போறதில்ல. நீங்க என்ன, இது மட்டும்தானே வாழ்க்கை. எனக்கு நீங்க இவ்வளோ துணையா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. லவ் யூங்க. அப்பப்பா, இதெல்லாம் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. லவ் யூடி பொண்டாட்டி.